ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி ஃபன் சிட்டியில் வந்து எவ்வளோ ஃபன் பண்ணோன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்தாலே தெரியும். அகைன் அந்த சொன்னல அந்த டிக்கெட் வந்துட்டு 25 பாயிண்ட்ஸ். அந்த 25 பாயிண்ட்ஸில் வந்து ஒரு கேமுக்கு வந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பசங்களுக்காக தான் அங்கே நிறைய அதிகமான கேம்ஸ் இருந்தது. ஸோ அவங்க சூஸ் பண்ண கேம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சூஸ் பண்ணோம். கீதாக்கா வந்துட்டு டெம்பிள் அண்ட் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதை ட்ரை பண்ணாங்க. பட் அதில் வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு கீ வந்துட்டு கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. பட் ஓகே, ஃபைனலி அதுவுமே ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. மாதேஷ்க்கு வந்துட்டு கார் அண்ட் பைக்னால் அவன் ரொம்ப கிரேஸியாக ப்ளே பண்ணுவான். ஸோ அது நல்ல ப்ளே பண்ணால் அது ப்ளே பண்ணுறது பார்க்கும்போது என்னடா இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபைனலி கார் ரேஸில் வந்து 2nd place வந்தான். பைக் ரேஸில் வந்துட்டு 3rd place வந்தான். அதுவும் வந்துட்டு நான் கொஞ்சம் ஓரளவு வீடியோ கவர் பண்ணேன். என்ன சொல்கிறது, நமக்கு கூட நம்ம பசங்க வந்துட்டு இந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அதில் இன்வால்வ் ஆகும்போது தான் நமக்கு புரியுது. அப்புறம் வந்துட்டு அண்ணா வந்து இந்த ஸ்டாரில் வந்துட்டு ட்ரை பண்ணாங்க. ஒரு ஸ்டாரில் மட்டும்தான் கரெக்டாக கிளிக் ஆச்சு. 3 ஸ்டாரில் கிளிக் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு டால் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இந்த கேம் வந்து வெரி ரொம்ப சூப்பரான கேம்ங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்கிறது, லைக் வந்து அவங்க வேறு ஒரு அட்வென்ச்சருக்கு போயிட்டு வந்தது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதான் அவங்க சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து வெளியில் வந்து ஒரு மானிட்டரில் அவங்க ப்ளே பண்ணுறதை வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. தென் ஓகே, லாஸ்ட்டாக வந்துட்டு தமிழும் வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தான். பட் இவங்க 2 பேரும் வந்து ஒரு நியர்லி ஒரு 6 monthsலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போதுமே வந்துட்டு 2 பேருமே வந்து ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆயிடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க.